Hi friends, welcome to my channel. TET paper 1 14th to 19th நடந்த எல்லா batch question papers உடைய tentative answers keys merge பண்ணி இந்த வீடியோல போட்டிருப்போம். First question, கடவுள் எனப்படுவது எவ்வகை புதுமை கருத்து? புலப்படாத கருத்து. உடல் மற்றும் உளவியல் சார்ந்த விளக்கங்கள் மற்றும் புரிதல்கள் உருவாகும் பருவம் எது? பள்ளி பருவம். எந்த அணுகுமுறையானது கற்றல் செயல்பாட்டில் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் இடையே உள்ள தொடர்பு முக்கியமானது என வலியுறுத்துகிறது? அறிதல் அறிவு உருவாக்க அணுகுமுறை. மன அமைப்பை ஸ்கீமா என்று கூறியவர் பியாஜே. வயது வந்தவர்கள் கிரிக்கெட் விளையாட்டை தொலைக்காட்சியில் பார்த்து இன்பம் பெறுவது செயல்களின் தொகுப்பு. இணைப்பு கோட்பாட்டை டேஷ் எனவும் அழைக்கலாம். முயன்று தவறி கற்றல். கையாளும் திறன் புதுமை கருத்துருவாக்கத்திற்கு தேவையானவை எவை? ஒருங்கமைத்தல், மீள் வடிவமைத்தல், மீட்டு கொணர்தல். பியாஜேவின் கருத்துப்படி செயல்பாட்டுக்கு முந்தைய பருவ குழந்தைகளின் நிலை தன்மயமாதல். இலக்கமான நுண்ணறிவின் சிறப்பு காரணி தொடர்ச்சியான பகுத்தறிவு. நீளம் அல்லது எடை போன்ற அளவு பரிமாற்றத்துடன் பொருட்களை வரிசைப்படுத்தும் திறன். குழு காரணி கோட்பாட்டை முன்மொழிந்தவர் தர்ஸ்டன். குழந்தைகள் நட்பு கொள்ளும் போது இந்த நபர்களை முன்மாதிரியாக வைத்துக் கொள்வதில்லை. புதியவர்கள். பிந்தைய குழந்தை பருவம் ஒப்பீட்டளவில் மனவெழுச்சி சீரான காலகட்டம் ஆகும். இதற்கு காரணம் விளையாட்டுகள் உடனடி வடிகாலாக அமைகிறது. நுண்ணறிவு செயல்பாட்டின் வெளிப்பாடு வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம். இதை பொறுத்தது சிறப்பான மற்றும் சரியான சுற்றுச்சூழல். வாழ்வில் தோல்வியுறும் குழந்தைகள் அச்சுறுத்தும் பெரியவர்களிடம் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக சில உத்திகளை கையாளும். கீழே கொடுக்கப்பட்டுள்ளவைகளில் எவை தோல்வியின் அடையாளம் இல்லை? அதீத உடல் வளர்ச்சி வெளிப்படும். கீழ்கண்ட எந்த அறிதிறன் வளர்ச்சி நிலை தர்க்கமற்ற சிந்தனையுடன் தொடர்புடையது? செயலுக்கு முற்பட்ட நிலை. பிறப்பு முதல் ஓராண்டு வரை அடிப்படை தேவைகளுக்காக பெற்றோரை சார்ந்திருத்தலுடன் தொடர்புடைய நிலை எது? தான் தொடங்காற்றல் விசஸ் குற்ற உணர்வு. ராதா பறவைகளுக்கு உணவளிப்பதைக் கண்டு பிற குழந்தைகளும் பறவைகளுக்கு உணவளித்து மகிழ்ந்தனர். இதில் ராதாவினால் பிற குழந்தைகளிடம் ஏற்பட்ட மாற்றத்தின் மதிப்பை கீழ்கண்டவற்றில் இருந்து தேர்ந்தெடுக்கவும். தன்மதிப்பு. பள்ளியில் சேர்ப்பதற்கு முன்பே எனது அக்காவின் மகன் ஒரு மருத்துவரை போல நடந்து காட்டுகிறான். மற்றவர்களை நோயாளியாக பாவித்து மருந்து சீட்டு எழுதி கொடுத்து மருத்துவரை போல் ஆலோசனை கூறுகிறான். இவையெல்லாம் எதன் வெளிப்பாட்டாக இருக்கும்? குறியீட்டு சிந்தனை. புலன் உணர்ச்சி நியூரான்களையும் இயக்க நியூரான்களையும் இணைக்கும் நியூரான்கள் டேஷ் எனப்படும். இணைப்பு நியூரான்கள். கீழ்கண்டவற்றில் பிறந்த குழந்தையின் நரம்பு செல்லில் காணப்படாதது எது? மயலின். சரியான விடையை கண்டுபிடிக்கவும். கூற்று ஏ, நான் உணர்கிறேன் என்பது குழந்தைகளிடையே பொதுவாக காணப்படுகிறது. கூற்று பி, நான் உணர்கிறேன் என்பதை நாம் உணர்கிறோம் என்று மேம்படுத்துவதற்கு பள்ளி மற்றும் ஒப்பார் குழுவின் பங்கு இல்லை. கூற்று பி சரி, ஏ தவறு. சமூக கூறுகள்
கூறுகள் முன்பருவ குழந்தையின் மனவெழுச்சி செய்திகளுக்கு எளிதாக அப்பால் செயல்பட சமூக மேற்கோள்கள் உதவுகிறது. இந்த அனுபவங்கள் குழந்தைகளுக்கு அதே நிலையில் மனவெழுச்சிகளை மெருகேற்றுவதற்கு உதவுகிறது. அறிதல் திறன் வளர்ச்சி, மனவெழுச்சி வளர்ச்சி, உடலியல் வளர்ச்சி, சமூக வளர்ச்சி. ஆன்சர் சி மற்றும் டி. கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் ஆக்கவியல் அணுகுமுறையிலான வகுப்பறையில் ஆசிரியரின் பண்பு நலனுக்கு பொருந்தாத ஒன்று கற்பிப்பவர். கற்றலை பாதிக்கும் ஆசிரியர் சார்ந்த காரணி பாடப்பொருளில் நிபுணத்துவம். மாணவர்கள் பள்ளிக்கு வெளியில் கற்றுக்கொள்வதை அதிகம் விரும்புவதற்கு காரணம் மாணவர்கள் ஆர்வத்திற்கேற்ப கற்றுக்கொள்ள இயலும், கட்டுப்பாடுகளின்றி கற்றுக்கொள்ள முடியும், குறைவான பாடப்பொருள் சுமை, தேர்வு பயம். ஆன்சர் ஏ, பி மற்றும் சி. கீழ்காண்பனவற்றுள் ஆக்கத்திறனுடன் தொடர்புடையது விரிசிந்தனை. அபிமன்யு சக்ராயுதத்தில் நுழையும் கலையினை தன் தந்தை அர்ஜுனனிடமிருந்து தன் தாய் சுபத்திரையின் கருவறையில் இருக்கும் போதே கற்றுக்கொண்டு மகாபாரத போதில் அதையதை பயன்படுத்தினார். இச்செயல் குறிப்பிடுவது கற்றல் வாழ்நாள் முழுவதும் நடைபெறும் ஒரு தொடர் செயல். திட்டமிட்ட கற்றலின் 5 படிநிலைகளை சரியாக வரிசைப்படுத்துக. ரீட், ரைட், செக், ப்ரொசீட், ரெக்கார்ட். உயர் அறிவு திறன்களை வளர்க்க பயன்படும் சிறப்பான கற்பித்தல் முறை மூளைத்தாக்கு. நெக்ஸ்ட் 14/10/2022 ஆஃப்டர்நூன் பேட்ச்ல கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸோட டென்டேட்டிவ் ஆன்சருக்கு தான் பார்க்க போறோம். புதுமை கருத்துகளின் 3 வகைகள். உதாரணங்கள், பண்புகள், மதிப்புகள். ஒரு விளையாட்டு வீரர் விதிமுறைகளின்படி விளையாடுகிறார் எனில் அவர் எந்த நிலையை அடைகிறார் என பியாஜே குறிப்பிடுகிறார். புலனீடான செயல்நிலை அல்லது பருபொருள் நிலை. பிரச்சனையை தீர்த்தலில் தகவல் செயலாக்க அணுகுமுறையின் சரியான தொடர்பை தேர்வு செய்க. குறியீட்டு செய்தி, குறியீடு மாற்றம், குழு குறியீடு, தீர்வு காணல். கற்றல் என்பது தேவையான நடத்தை மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று கூறுபவர்கள் நடத்தை கொள்கையாளர் அணுகுமுறை. பயிற்சி ஒரு மனிதனை முழுமையாக்குகிறது என்ற பன்மொழி தாண்ட்ரைக்கின் எந்த விதிக்கு பொருத்தமாக அமைகிறது? பயிற்சி விதி. கடற்கரையில் விளையாடும் குழந்தை கடல் நீர் உள்வாங்குவதை அறிந்து அது சுனாமியோ என்று அச்சம் கொள்வது மன கருத்துவாக்க நிலை. எஸ்ஆர் இணைப்பு என்பது உடலியக்கம், புலன்காட்சி, மனவெழுச்சி மற்றும் பொருள் சார்ந்த ஒருங்கமைவை பெற்றிருப்பது என்பது திறன், அறிதல், பற்று. திரவ நுண்ணறிவு கோட்பாட்டை முன்மொழிந்தவர் கேட்டல். குழந்தையின் தற்போதைய செயல்திறனுக்கு ஏற்றவாறு கற்பித்தலை மாணவர்களுக்கு ஆதரவாக வழங்குவது, படிப்படியாக உயர்த்துதல். கணினி, கைபேசி, இயந்திர மனிதன் போன்ற கண்டுபிடிப்புகள் எதன் காரணமாக பிறக்கிறது? சிந்தனை. மனனம் ஆர்வமின்றி படிப்பது இதனை ஏற்படுத்தும். மறதி. ஆசிரியர் மாணவர்களின் நலனுக்காக பணிபுரிகிறார் என்பதன் கருத்து சமூக எதிர்பார்ப்பு. நட்பு என்பது இதனை தீர்மானிக்கிறது. தனித்தன்மை. யாரால் தன்னுடைய உணர்வுகளை மறைத்து மனவெழுச்சி அலைகளை சோதிக்க முடியும்? மனவெழுச்சி முதிர்ச்சி பெற்ற நபர். எரிக்சன் உள சமூக கோட்பாட்டு நிலைகளை ஃப்ராய்ட் உளபாலுனர் நிலைகளோடு ஒப்பிடுக. அடிப்படை நம்பிக்கை விசஸ் அவநம்பிக்கை. வாய். தன்னாட்சி விசஸ் வெக்கம், சந்தேகம், மலவாய். தொடங்காற்றல் விசஸ் குற்ற உணர்வு, பாலுணர்வு நிலை. கடின உழைப்பு விசஸ் தாழ்வுணர்வு, மறைநிலை. தன்னடையாளம் விசஸ் தன்னடையாள குழப்பம், பாலுறுப்பு.
பவுல்பையின் நெறிமுறை ஒன்றுதல் கொள்கையின் 2ஆம் நிலையில் சிசுபருவ குழந்தைகள் தங்கள் அருகாமையில் உள்ளவர்களிடம் நடத்தையை அவர்களின் செயல்கள் பாதிக்கின்றன என கற்றுக்கொள்கின்றனர். இப்பண்பு சிசு பருவத்தினரிடையே டேஸ் தோற்றுவிக்கிறது: நம்பிக்கை உணர்வு. குழந்தைகளிடம் 6 கால் பூச்சிகளுக்கு உதாரணம் கொடுக்க சொல்லும் போது 8 கால் உயிரின சிலந்தியை உதாரணமாக சொல்லுதல் எதனுடன் தொடர்புடையது? மிகைப்பட பொதுமைப்படுத்துதல். ராமு எப்போதும் ஒரு பொருளை பயன்படுத்திய பிறகு மீண்டும் அப்பொருளை எடுத்த இடத்திலேயே வைப்பான். இதில் ராமுவிடம் காணப்பட்ட ஒழுக்க வளர்ச்சி நிலை யாது? நடைமுறை வழக்குக்கு முற்பட்ட நிலை. அடுத்த ஒலிம்பிக்கில் இந்தியாவுக்கு தங்கம் வாங்கி தர வேண்டும் என்று சிந்து கடினமாக பயிற்சி எடுக்கிறார். இது எவ்வகை லட்சியம்? நீண்ட கால லட்சியம். ஹார்மோன்களை சுரப்பது நமது உடலில் உள்ள நாளமில்லா சுரப்பி. பின்வருவனவற்றுள் டிசிப்ளின் என்ற சொல்லானது இந்த லத்தீன் சொல்லிலிருந்து சொல்லிலக்கணமாக பெறப்பட்டது. டிசிப்ளஸ். வாக்கியம்: ஃபேமிலி இஸ் எ ஷாக் அப்சர்வர் எதை குறிப்பிடுகிறது? குடும்பமானது ஒருவரின் மன அதிர்வு மற்றும் பிரச்சனைகளை ஈர்க்கும் அமைப்பு. சரியான விடையை கண்டுபிடிக்கவும். கூற்று: சமூக அறிதிறன் பயிற்சி மற்றும் சமூக பிரச்சனையுடைய குழந்தைகளின் உதவிக்கு அணுகுமுறையாக இருக்காது. காரணம்: பெற்றோர்கள் சமூக பிரச்சனை தீர்த்தல் திறனில் சுமாரான முன்மாதிரியாக உள்ளார்கள். கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. கீழ்கண்டவற்றுள் எந்த வயதில் குழந்தை புன்னகையை பெறும்? 6 to 10 வாரங்கள். கற்றல் கற்பித்தலில் ஆசிரியர் குழந்தைகளுக்கு சுலபமான செயல்பாடுகளை முதலில் அளிப்பதற்கான காரணம் மாணவர்களின் நேர்மறை தற்கருத்தை உயர்த்த. ஒரு நபரின் படைப்பாற்றல் சிந்தனையை தடைப்படுத்துவது தேவையற்ற பாடப்பொருள்களின் மீது பயன்படுத்தப்படும் வழக்கமான திறன்கள். மொழி மேம்பாட்டில் அண்மை வளர்ச்சி மண்டலம் ZPD எந்த கோட்பாட்டின் மைய கருத்தாக விளங்குகிறது? வைகாட்ஸ்கி. பின்வரும் வாக்கியத்திற்கு பொருந்தாததை தெரிவு செய்க. தன் திறமைக்கேற்ப ஒரு குழந்தை டேஷின் மூலம் கற்றலுக்கு தயாராதலை மேம்படுத்திக் கொள்ளும். உள்ளார்ந்த நடத்தை. ஓய்வு, விளையாட்டு, கலை, கலாச்சார நிகழ்ச்சிகளில் பங்கு பெற குழந்தைகளுக்கு உரிமை உண்டு என்று கூறுவது ஐநாவின் எந்த உடன்படிக்கை பிரிவு? பிரிவு 31. ஒரு ஆசிரியரின் முரட்டு நடத்தையை குறித்தது ஆளுமை. நெக்ஸ்ட் 15/10/2022 மார்னிங் பேட்ச்ல கேட்கப்பட்ட கொஷின்ஸோட டென்டேட்டிவ் ஆன்சர் கீ. சிக்கலான பொதுமை கருத்திற்கு எடுத்துக்காட்டு ஆற்றல் மூலங்கள். தனது கருத்துக்களை மைண்ட் அண்ட் சொசைட்டி என்ற இதழில் வெளியிட்டவர் வைகாட்ஸ்கி. உள்ளாட்சி கற்றலை பற்றி முதலில் ஆய்வு செய்தவர் கோல்கர். பொதுவாக பள்ளி செல்லும் வயதில் குழந்தைகள் குறைந்தபட்சமாக டேஷ் வார்த்தைகள் அறிந்திருப்பர்? 10,000. சிறிய நீல நிற சதுர கட்டை. இதில் அடங்கி உள்ள பொதுமை பண்புகளின் எண்ணிக்கை 3. தனியால் ஆய்வு, ஆய்வு திட்டங்கள், சிந்தித்தல், இணைத்தல், பகிர்தல் போன்ற உத்திகள் எவ்வகை கற்றலுக்கான உதாரணங்கள்? செயலுறு கற்றல். கீழ்கண்ட வரிசைகளில் எந்த தொடரை ஏற்படுத்தினால் குழந்தைகள் எளிதாக கற்றுக்கொள்ள முடியும்? சூரியன், கடல், மேகம், மழை, நீர். பொருட்கள் வெப்பத்தால் விரிவடைகின்றன என்ற பொது விதியிலிருந்து இரும்பு, தங்கம், வெள்ளி, பாதரசம் போன்றவை வெப்பத்தால் விரிவடைகின்றன என்பது பகுத்தறிமுறை. கருத்தியல் செயல்பாட்டு நிலையில் உள்ள குழந்தை மனது ரீதியாக வரிசைப்படுத்தும் திறனை அடைவது இடைநிலை அனுமானம். சர் சி வி ராமனின் ஒளி பற்றிய கோட்பாட்டில் ஒரு கப்பலின் மேல் தளத்தில் கடலை பார்த்து கொண்டிருப்பது இதற்கு எடுத்துக்காட்டு.
விளக்கம் தோன்றுதல். ஒரு ஆசிரியர் மாணவர்களிடம் 4 பச்சை மற்றும் 6 சிவப்பு வண்ண ஆப்பிள் என 10 ஆப்பிளை காண்பித்து அவற்றில் குறைவாக உள்ளவை சிவப்பு ஆப்பிள்களா அல்லது பச்சை ஆப்பிள்களா என வினவுகிறார். சில குழந்தைகள் உடனே அவற்றில் குறைந்த சிவப்பு வண்ண ஆப்பிள்கள் உள்ளது என கூறுகின்றனர். இது மனச்செயல்பாட்டுக்கு முந்தைய நிலை குழந்தைகளிடையே டேஷ் இன்மையை குறிக்கிறது. வரிசை கிரம வகைப்பாடு. குழந்தைகளின் சமூக வளர்ச்சியில் பெருமளவு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது பள்ளி செயல்படும் விதம். எந்த சூழ்நிலையில் குழந்தைகள் மனவெழுச்சி அதிகமாகிறது? பள்ளிக்கூடம். சில குழந்தைகள் பெரும்பாலான நேரத்தை விளையாடுவதை காட்டிலும் தனிமையான செயல்களிலேயே கழிக்க காரணம் குழுக்களில் அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்படாததால். ஒரு குழந்தை நல்ல வளர்ச்சியுற்ற மனவெழுச்சி சுய ஒழுங்குபாட்டுதலை பெறும் பொழுது தன்னுடைய மனவெழுச்சி அனுபவங்களை கட்டுப்படுத்தும் உணர்வை பெறுகிறது. இதனை டேஷ் எனலாம். மனவெழுச்சி சுய உச்ச செயல்திறன். வாழ்வை துண்டும் பரிணாம துலங்களாக குழந்தையின் மனவெழுச்சி பராமரிப்பவரோடு ஏற்படும் பிணைப்பை அங்கீகரிக்கும் கொள்கை பவுல்பையின் நெறிமுறை கொள்கை. கீழ்கண்டவற்றுள் சூழ்நிலை இடை வினையாற்றலின் மூலம் ஸ்கீமாக்கள் உருவாக்கப்படுவது எதனுடன் தொடர்புடையது? பொருந்துதல். தார்மீக மதிப்புகளின் பகுப்பாய்வு மற்றும் வளர்ச்சி இல்லாமல் ஆளுமை வளர்ச்சி முழுமை அடையாது என்று கூறியவர் யார்? பெர்ட்ராண்ட் ரூசல். தக்க நேரத்தில் மருத்துவ உதவி கிடைக்காததால் தன் பெற்றோரை அனிதா இழந்த போது அவளின் வயது 7. அப்பொழுதே அனிதா தான் படித்து ஒரு மருத்துவராக வர வேண்டும் என்று உறுதிமொழியை எடுக்கிறார். இவ்வகையான லட்சியம் வாழ்வின் லட்சியம். பிறந்த குழந்தையின் நியூரான்களில் மைலின் ஷீத் இருப்பதில்லை. குழந்தை வளர வளர மைலின் ஷீத் உருவாகிறது. அப்போது கட்டுப்பாடு இல்லாமல் இருந்த குழந்தைகள் உடல் இயக்கம் குழந்தையின் கட்டுப்பாட்டுக்குள் வருகிறது. காரணம், நியூரானின் மைலின் ஷீத் வளர்ச்சியடைந்த பின்னரே குழந்தையின் புலன் உணர்ச்சி நரம்புகளும் இயக்க நரம்புகளும் செயல்பட தொடங்குகின்றன. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. பியாஜேவின் கீழ்காணும் எந்த ஒழுக்க வளர்ச்சி படிநிலையில் துன்பம் மற்றும் இன்பம் மூலம் நடத்தை மாற்றமானது ஒழுங்குபடுத்தப்படுகிறது? நிலை 1 முதல் 5 ஆண்டுகள். ஒரு 2ஆம் வகுப்பு குழந்தையிடம் நட்சத்திர மீனானது எந்த வகையில் வரும் என கேட்டால் அக்குழந்தை மீன் வகை என்று கூறுகிறது எனில் எந்த வகையான பொதுமைப்படுத்துதல் என கண்டறிய. குறைபட பொதுமைப்படுத்துதல். சரியான விடையை கண்டுபிடிக்கவும். கூற்று: ஆசிய குழந்தைகள் தங்களின் சொந்த சுயமதிப்பை உயர்த்துவதற்கும் மிகவும் குறைவான சமூக ஒப்புநோக்கு செய்கிறார்கள். காரணம், ஆசிய கலாச்சார மரபு சமூக நல்லிலக்கணத்தை பிரதிபலிக்கிறது. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. உணர்வு பூர்வமான பயிற்சி உத்தி பயன்படுத்தப்படும் செயல்பாடு கல்வி சுற்றுலா. வகுப்பறையில் எவ்வாறு செயலாற்றுகிறார்கள் என்று பிற ஆசிரியர்களிடத்தில் கேட்பதற்கு சிறந்த ஆசிரியர்கள் பயப்படுவது இல்லை. இச்செயல் எதை குறிக்கிறது? தொடர்ச்சியாக கற்பவர். ஒரு ஆசிரியராக நீங்கள் மாணவர்களிடம் ஆக்கத்திறனை வளர்க்க மேற்கொள்ள வேண்டிய செயல்பாடுகள்: பாடப்புத்தக வினாவிடைகளில் பயிற்சி அளித்தல், கிளர் வினாக்கள் கேட்டல், நூலக பயன்பாட்டை மேம்படுத்துதல், போட்டிகளில் பங்கேற்க செய்தல். B, C and D. இன்றைய காலகட்டத்தில் சமூக ஊடகங்களின் வாயிலாக கற்கும் வாய்ப்பு அதிகம் உள்ளது. அவற்றில் வரும் கருத்துக்களை மாணவர்கள் எந்த கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டும் என சமூகம் விரும்புகிறது. நேர்மறை மற்றும் எதிர்மறையான கருத்துகள்.
வகுப்பறையில் ஒரு நல்ல ஆசிரியர் டேஷ் ஊக்குவிக்க வேண்டும். தேவையற்றதை குறித்து புறம் பேசுதல். கரெக்ட் ஆன்சர் அவ்வப்போது கேள்விகள் கேட்டு சந்தேகத்தை தீர்த்து கொள்வதே. டென்டேட்டிவ் ஆன்சர் கீயும் கொடுத்துருக்கோம், கரெக்டான ஆன்சரும் கொடுத்துருக்கோம். மக்டொலின் 3 உள்ளார்ந்த நடத்தை கூற்று களங்கள். அறிவுசார், உளம்சார், செயல்சார். பல் ஊடக பொருட்களை அவற்றின் பயன்பாட்டுகளுடன் பொருத்துக. ஆன்சர் சி. நெக்ஸ்ட் 15/10/2022 ஆஃப்டர்நூன் கேட்கப்பட்ட கொஷின்ஸ். கற்றலில் கருத்து வரைபடத்தை மேம்படுத்தியவர்கள் நோவாக் மற்றும் கோவன். நோவாக்கின் கருத்துப்படி பொதுமை கருத்து வரைபடம் இவ்வாறு அழைக்கப்படுகிறது: அறிவுசார் வரைபடம். புதிய செய்திகளை அறிந்து கொள்ளும் போது பழைய செய்திகள் நன்றாக அறிந்து கொள்ளும் கற்றல் செயல்பாடானது கற்றல் மேம்பாடு. திரைப்படங்களை உற்று நோக்குவதன் மூலம் குழந்தைகள் நடிகர் நடிகைகளைப் போல செய்வது எவ்விதியின் பின்பற்று? ஒப்புமை விதி. வாய்மொழி கற்றலுக்கான தொகுப்பை தெரிவு செய்க. அடையாள குறியீடு, படங்கள், குறியீடுகள். அனைத்து உயிரினங்களும் வாழ்நாள் முழுவதும் காணப்படும் செயல் கற்றல். மனிதனின் எந்த இருமன போக்குக்கு இடையில் சமநிலை இருக்கும்? ஒருங்கமைத்தல் மற்றும் இணங்குதல். செல்விக்கு மிகவும் மோசமான கையெழுத்து உள்ளது. எவ்வகை தேற்றத்திற்கு எடுத்துக்காட்டு? முடியாட்சி. ஈயம் மிகவும் நச்சுத்தன்மை வாய்ந்த தனிமம். இவை இரத்தத்தில் 60 μg/dl விட அதிகரிக்கும் போது உடலில் ஏற்படுவது மூளை வீக்கம் மற்றும் இரத்தப்போக்கு. விகிதாச்சார சிந்தனை ஏற்படும் நிலை முறையான மன செயல்பாட்டு நிலை. பியாஜேவின் அறிதிறன் வளர்ச்சி நிலையில் புலனறிவு நிலையுடன் தொடர்புடையது பின்பற்றல் அல்லது போல செய்தல், நினைவு மற்றும் மன பிரதிநிதித்துவம். பெருமளவு சமூக விழிப்புணர்வு உள்ளவர்கள் என குறிப்பிடப்படும் வயதினர் 6 to 10. புதிய மற்றும் மாறுபட்டவற்றை பார்க்கும் போது யாருக்கு ஆர்வம் அதிகரிக்கிறது? வயது குறைந்த குழந்தை. பள்ளி குழந்தைகளின் விருப்பம் சார்ந்த கருத்தில் இது சரியானது அல்ல. பெரும்பாலான குழந்தையை தனமான விருப்பம் அதிக காலம் இருக்கும். குழந்தைகள் தங்களுக்கு அறிமுகமற்ற மக்கள், பொருட்கள் அல்லது செயல்களை எதிர்கொள்ளும் போது பெற்றோர் அல்லது பராமரிப்பவரின் மனவெழுச்சி வெளிப்பாட்டை நினைவு கூர்வர். இது எதை குறிக்கிறது? சமூக சான்று ஆதாரம். கீழ்கண்ட எதனுடன் பியாஜேவின் மும்மழை சோதனை தொடர்புடையது? தன்மைய நிலை. பின்வருவனவற்றுள் எந்த வகையான சிந்தனை குறியீடுகளில் வரிசை தொடரை ஏற்படுத்தி முடிவெடுத்தல் மற்றும் மதிப்பீட்டு செய்தலுடன் தொடர்புடையது? தர்க்க சிந்தனை. வகுப்பறையில் ஆசிரியர் கேட்கும் வினாக்களுக்கு விடை தெரிந்திருந்தாலும் ரவி அனைவரின் முன்பு பதில் அளிக்க தயக்கம் காட்டுகிறார். இச்செயல் மூலம் ரவியிடம் காணப்பட்ட குணநலம் இது: தாழ்வு மனப்பான்மை. பின்வருவனவற்றுள் எந்த கூற்று தவறானது? குழந்தையின் உடல் உறுப்புகளை விட நரம்பு மண்டலம் மெதுவாக வளர்ச்சியடைகிறது. குழந்தைகளின் வளர்ச்சியை பாதிக்கும் அடிப்படை காரணிகள்: நரம்பு மண்டலம் மற்றும் நாளமில்லா சுரப்பிகள் மண்டலம். ராதா பள்ளிக்கு வரும் வழியில் ஒரு கைபேசியினை கண்டு எடுக்கிறாள். பின்பு அதன் பத்தனை அணைத்துவிட்டு தனது பையில் வைத்துக் கொள்கிறாள். ஆனால் அவளது மனமோ அதனை உரியவரிடம் ஒப்படைக்க வேண்டும் என நினைக்கிறது. இந்த நிகழ்வில் அவளது செயல்பாடு டேஷ் மற்றும் அவளது மனநிலை டேஷ். நேர்மையின்மை, நேர்மை.
கீழ்கண்டவைகளில் எவை ஆரோக்கியமான குடிமகன்களை உருவாக்குவதில் ஒன்றாக செயல்பட வேண்டும்? சமூகமும் பள்ளியும். சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். கூற்று 1. குழந்தைகளின் நட்பு ஜாதி, மதம், பொருளாதார வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்டது. குழந்தைகளின் நட்பில் ஆண் பெண் பாகுபாடு உள்ளது. கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. மாணவர்கள் வகுப்பறையில் குழுவாக இணைந்து செயல்பாடுகளை செய்வதை டேஷுக்கு உதாரணம் கூறலாம். ஆக்கவியல் அணுகுமுறை. வகுப்பறை கற்பித்தல் இடைவினையில் ஒரு மாணவர்கள் இயல்பாக இருக்க தயங்குவது வகுப்பில் டேஷ் இன்மையை குறிக்கிறது. உளவியல் பாதுகாப்பு. இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி ஒரு குழந்தையின் சரியான வயது 6 to 14 வருடம். கீழ்காண்பனவற்றுள் கற்றலை பாதிக்கும் காரணிகள்: கற்பவரின் ஆர்வம், கற்பவரின் முதிர்ச்சி, கற்பிக்கும் உத்திகள், கற்பவரின் உடல் மற்றும் உடல்நலம். ABCD. கீழ்காண்பனவற்றுள் இணையவழி கற்றலின் மாணவர்களுக்கு கற்பித்தலுக்கும் இடையே நிகழும் இடைவினையை குறிப்பது ஒருங்கிணைந்த பயிற்சி. ஒரு ஆசிரியர் ஒரு மாணவரிடம் அவருக்கு தெரியாத கடினமான வினாவினை கேட்கும் போது அம்மாணவனுக்கு பயமும் வியர்வையும் ஏற்படுவதுடன் இதய துடிப்பு அளவும் அதிகரிக்கிறது. இதற்கு காரணமாவது அட்ரினலின் சுரப்பி சுரப்பதால். ஆக்கவியல் கல்வியின் 2 வகைகள்: தனிப்பட்ட ஆக்கவியல், சமூக ஆக்கவியல். நெக்ஸ்ட் 14/10/2022 மார்னிங் பேட்ச்ல கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸோட டென்டேட்டிவ் ஆன்சருக்கு தான் பார்க்க போறோம். குழந்தையின் தேவையினை தெரிந்து கொண்டு அதற்கேற்றாற்போர் கற்பித்தலை உறுதி செய்ய வேண்டும் என கூறியவர் ஆஸ்வெல். ஆசிரியர் மாணவருடைய எவ்வளர்ச்சியை அளவிடலாம்? அறிவு வளர்ச்சி. எட்வர்ட் தால்டனை கற்றலுக்கு வகுத்த முதல் 3 விதிகள்: ஆயத்த விதி, பயிற்சி விதி, விளைவு விதி. புதிய கற்றலை வலுவூட்டுவதற்கு மிகவும் பயன்படும் கொள்கை வலுவூட்டல். கற்பவருக்கு ஒரு சூழ்நிலையில் கற்கும் கற்றலானது மற்றொரு சூழ்நிலையில் கற்க உதவினால் ஏற்படும் மாற்றம் நேர்மாற்றம். ஒருவர் தன் அனுபவம், பயிற்சி, அறிவு, திறமை ஆகியவற்றிற்கு ஏற்ப பெற்றிருக்கும் மன அமைப்பை ஸ்கீமா என்று கூறியவர் பியாஜே. பலகாரணி கோட்பாட்டை கூறியவர் கார்ட்னர். பின்வருவனவற்றுள் இரு காரணி கோட்பாட்டில் G காரணியின் பண்புகள் அல்ல. கற்றுக்கொள்ள தவறுவது. SAT விரிவாக்கம், ஸ்காலஸ்டிக் அசஸ்மெண்ட் டெஸ்ட். புதிய சூழ்நிலையோடு எளிதில் ஒத்துப்போகும் நபரிடம் அதிகம் காணப்படுவது மனவெழுச்சி ஈவு. நம் புலன்களில் ஏற்படும் தூண்டல் அனைத்தும் முதலில் எந்த நினைவு பகுதிக்கு செல்கிறது? குறுங்கால நினைவு. சமூக வளர்ச்சி இதனை முன்னெடுத்து செல்வதில்லை. சமூக முரண்பாடு. கீழ்காண்பனவற்றுள் எது மனவெழுச்சி மேம்பாடு சார்ந்த கருத்து அல்ல? குழந்தை தன் மனவெழுச்சியை வெளிப்படுத்தும் தன்மையில் மாற்றம் ஏற்படுவதில்லை. எந்த அடிப்படையில் முதிர்ச்சி என்பது கற்றலிலிருந்து மாறுபடுகிறது? முதிர்ச்சிக்கு பயிற்சி தேவை. மகிழ்ச்சி பெற்றோர் மற்றும் குழந்தையின் இடையே நல்ல ஆதரவு மிக்க உறவை பிணைக்கும் என்று ஆராய்ச்சி வெளிப்படுத்துகிறது. ஆரம்ப காலத்தில் பெற்றோரின் தகவல் தொடர்பு குழந்தையிடத்தில் நேர்மறை மனவெழுச்சிகளை தோற்றுவித்து டேஷ் வெளிப்படுத்துகிறது. சமூக புன்னகை. பொம்மை வைத்து விளையாடும் குழந்தை கம்பளிக்கு அடியில் பொம்மையை மறைத்து வைத்துவிட்டு மறதியாக வேறு இடங்களில் தேடுவது இச்செயல் டேஷுடன் தொடர்புடையது. பொருள்களின் நிலைத்தன்மை. சாம் ஒரு ஆப்பிளை 4 துண்டுகளாக நறுக்கினான். அதனை நறுக்கிய பின்னரும் ஆப்பிள்களின் அளவில் மாற்றம் இல்லை என்பதனை குறிப்பிடும் கருத்து டேஷ். முன்பின் மாற்றம் அறிதல்.
வகுப்பறை தேர்வில் மாலதியும் மதியும் ஒருவரை ஒருவர் பார்த்து எழுதியதை ராணி பார்த்துவிட்டாள். ஆனாலும் ராணி அவர்கள் பார்த்து எழுதியதை ஆசிரியரிடம் கூறவில்லை. இந்த நிகழ்வு உணர்த்தும் ஒழுக்க வளர்ச்சி நிலை யாது? நடைமுறை வழக்கு நிலை. என் வீட்டின் அருகில் உள்ள ஒரு குழந்தை தன்னுடைய பொம்மையை குழந்தையாக நினைத்து அதனுடன் பேசுகிறாள் மற்றும் விளையாடுகிறாள். இந்த குழந்தை பியாஜேவின் கூற்றுப்படி பின்வரும் எந்த படிநிலையில் காணப்படுகிறது? மன செயல்பாட்டுக்கு முந்தைய நிலை. பின்வருவனவற்றுள் எந்த கூற்று தவறானது? 2 நியூரான்களுக்கு இடையில் இடைவெளி காணப்படாது. மன செயல்பாட்டிற்கு முந்தைய பருவ குழந்தைகள் தாங்கள் விளையாட பயன்படுத்தும் பொருட்கள் மற்றும் பொம்மை போன்றவை உயிருள்ளவை என நம்புகிறது. இந்த பண்பு அனிமிசம். மணி ஒரு 10 வயது பையன். அவன் எப்போதும் சமூகத்தில் தயக்கத்தையும் மன உளைச்சலுக்கான அறிகுறிகளையும் காண்பிக்கிறான். மற்றவர்கள் முன் இருக்கும் பொழுது மனப்பதற்றத்தை உணர்கிறான். அவன் பெரும்பாலும் அவனுடைய தாயாரின் முடிவை சார்ந்து இருக்கிறான். அவனுடைய நட்பு வட்டம் சிறியது. மணி எந்த வகையான தனியார்? சமூக வளர்ச்சியற்ற. தொடர்புடைய தகவல்கள் திரட்டுவதற்கு உதாரணமாக கூறுவது கற்றல் பாங்கு. மகிழ்ச்சியற்ற உணர்வில் வராத காரணியை கண்டறிக. ஆர்வம். கற்றல் கற்பித்தல் உத்திகள், செயல்பாடுகளுக்கான விளக்கம், எதிர்பார்க்கப்படும் கற்றல் விளைவுகள், கற்றல் விளைவுகளுக்கான மதிப்பீட்டை உள்ளடக்கிய விரிவான தனித்துவமிக்க திட்டம், அழகு திட்டம், பாடத்திட்டம். குழந்தைகளின் கல்வி வளர்ச்சியில் விளையாட்டு முறை மிக முக்கிய பங்கு வகிக்கிறது என்பதை முன்னிலைப்படுத்தாத உளவியலாளர் ஜான் டூயி. ஆசிரியர் 4ஆம் வகுப்பு மாணவர்களை ஒரு தொட்டிச் செடியை இருட்டான அறையில் 1 வார காலத்திற்கு வைத்து பராமரித்து உற்று நோக்க சொல்கிறார். 1 வாரத்திற்கு பின் அச்செடியின் வளர்ச்சி குறைவாக உள்ளதை மாணவர்கள் கண்டறிகின்றனர். ஆசிரியர் செடியின் குறைவான வளர்ச்சிக்கான காரணத்தை கண்டறிந்து உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வளர்ச்சிக்கு வழிவகை செய்ய கூறுகிறார். இச்செயல்பாட்டில் மாணவர்கள் பின்பற்ற வேண்டியது பிரச்சினை தீர்த்தல் முறை. ஒருவர் எதை தெரிந்திருக்கின்றாரோ அதற்கு பிறரது உதவியோடு எதை தெரிந்து கொள்ள முடியுமோ அதற்கு உள்ள இடைப்பட்ட பகுதி என்பது புதிய அறிவை உருவாக்குவதற்கான இடம். பின்தங்கிய பொருளாதார நிலையிலிருந்து வரும் ஒரு குழந்தை கற்றல் கற்பித்தல் நிகழ்வின் போது குறைவான கவனத்தை செலுத்துவதற்கான காரணம் வலுவற்ற உடல் மனநிலை. அளித்தல் வகை வினா அல்லாதது எது? பல உள் தெரிவு வினா. நெக்ஸ்ட் 16/10/2022 ஆஃப்டர்நூன் பேட்ச்ல கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸோட டென்டேட்டிவ் ஆன்சருக்கு தான் பார்க்க போறோம். கட்டமைப்பு உருவாக்கம் என்ற சொல் எம்மொழியிலிருந்து உருவானது? ரஷ்யன். ஒரு குழந்தை தொடக்கப்பள்ளி நிலையில் கற்கும் 4 அடிப்படை செயல்கள் எதிர்காலத்தில் போட்டித் தேர்வுகளில் அடைவு பெற உதவுகிறது. எவ்வகை கற்றல்? உட்காட்சி வழிகற்றல். கீழ்கண்டவற்றுள் எது மனம் சார்ந்த ஸ்கீமா? தீர்வு காணல். கற்றல் என்பது நடத்தையில் ஏற்படும் மாற்றம், தேவை மற்றும் குறிக்கோள் உடையது. புதிய அணுகுமுறையில் செயல்களை செய்வது. 1 மற்றும் 2. சோமு தன் முதன் வகுப்பில் எழுத்துக்களை சரியாக அறிந்து கொண்டதன் மூலம் 5ஆம் வகுப்பில் அவனால் சரளமாக படிக்க முடிகிறது. இத்தகைய கற்றல் வகை பொருள் உணர்ந்து கற்றல். ஒரு மாணவனின் சிந்தனை திறன் மேம்பட காரணம் குறியீடுகளை கற்பதால். வானொலியில் இருந்து வரும் இசை, தெருவில் சிலர் பேசும் சத்தம் போன்றவை எத்தகைய கவன பண்பிற்கு எடுத்துக்காட்டு? தேர்ந்தெடுக்கும் கவனம். வெக்ஸ்லர் நுண்ணறிவு சோதனையில் இடம்பெறும் சொற்சோதனையின் எண்ணிக்கை 6.
கீழ்கண்டவற்றுள் எது தவறான இணை? பருப்பொருள் நிலை அனிமிசம். மாணவர்கள் வகுப்பறையில் சுவரில் தொங்கும் விளக்கப்படங்கள் ஆசிரியர் செயல்பாடுகள் மற்றும் தனக்கு முன் அமர்ந்துள்ள மாணவரின் செயல்பாடுகளை கவனிப்பதுடன் கரும்பலகையில் உள்ள விவரங்களை கவனிப்பது எத்தகைய பண்பிற்கு எடுத்துக்காட்டு? ஒரு குறிப்பிட்ட பொருளின் மீது கவனம் செலுத்துவது. தர்ஸ்டனின் கருத்துப்படி நுண்ணறிவு 7 வகையான அடிப்படை மனத்திறன்களால் ஆனதாகும். நட்பை நிர்ணயிக்காத காரணி வயது. மேம்பட்ட முதிர்ச்சியை பெற மனிதனிடம் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் எதனோடு இணைந்து செயல்பாடாக அமைகிறது? கற்றல். குழந்தையினுடைய கலாச்சார வாழ்க்கை சூழ்நிலை அறியாத அதனுடைய இயல்பான வளர்ச்சியை புரிந்து கொள்வது இயலாது. இந்த கூற்றை கூறியது யார்? எரிக்சன். பள்ளி முன்பருவ ஆரம்பத்தில் பிறர் நிலையில் இருந்து தன்னை அறியும் பண்பு பொதுநல பண்பை அதிகமாக ஊக்குவிக்கிறது. இதில் இருந்து தாங்கள் அறிவது யாது? தனக்கென எவ்வித வெகுமானத்தையும் எதிர்பாராத பிறருக்கும் நன்மை பயக்கும் செயலில் ஈடுபடுவது. கீழ்கண்டவற்றுள் சரியாக பொருந்தப்படாத இணை எது? கருத்தியக்க நிலை 13 வயதுக்கு மேல். கீழ்கண்ட எந்த கோட்பாட்டுடன் தலைகீழ் கற்பித்தல் தொடர்புடையது? வைகாட்ஸ்கி கோட்பாடு. ரகு எப்பொழுதும் சாலை விதியை பின்பற்றுவார். இதிலிருந்து ரகுவை பற்றி நீ அறிவது யாது? விதிக்கு கீழ்ப்படிதல். பாம்பை கண்டபொழுது ரவி வேகமாக ஓடி தப்பினான். இந்த அவசர காலத்தில் அவனுக்கு உதவிய ஹார்மோன் அட்ரினலின். தன்னையும் சுற்றுப்புற சூழலையும் புரிந்து கொள்ளும் மனத்திறனை டேஷ் என்கிறோம். அறிதல் திறன். கீழ்கண்டவற்றுள் மாணவர்களிடம் பாடப்புத்தகம் மற்றும் விரிவுரை மூலம் புகுத்த முடியாத ஒழுக்க கல்வி. சரியான விடையை கண்டுபிடிக்கவும். கூற்று A குடும்பம் முதன்மை குழுவிற்கு ஒரு உதாரணமாகும். கூற்று B குடும்பம் ஒரு சமூக அழகாக நெருக்கமானதாகவும் இணக்கமானதாகவும் உள்ளது. கூற்று A B இரண்டும் சரி. கல்வி உளவியல் பற்றிய அறிவானது கற்பவர்களுக்கு டேஷ் உதவுகிறது. தன்னை பற்றி அறிய. கற்றல் மைய அணுகுமுறையில் கற்பவர்களின் பணிகளாக கூறப்படுவது ஒருங்கிணைப்பாளர், மதிப்பீட்டாளர், இடைவினை ஆற்றுபவர், விமர்சகர். ஆன்சர் BCD. தொடக்கநிலை பள்ளி குழந்தை தனது சக மாணவர்களை ஆற்றுப்படுத்த முயற்சித்து தோல்வியுற்றதனால் அதனுடைய பதற்றத்தை அதிகரித்து இது எதை தெரிவிக்கிறது? பிற நிலையில் இருந்து தன்னை அறிதல். பரிவு பாராட்ட வழி நடத்துவதில்லை. சிறந்த கற்பித்தலின் பண்புகளுக்கு பொருந்தாதது. தலைமை ஆசிரியருக்கும் ஆசிரியருக்கும் இடையேயான நட்புறவு. பின்வருவனவற்றுள் சிறந்த பள்ளியின் பண்பை உணர்த்துவது தனிப்பட்ட முறையில் கற்றல். கீழ்காண்பனவற்றுள் சரியானதை தேர்ந்தெடுக்கவும். பள்ளி இலக்கிய நிகழ்வுகளில் மாணவர்களை பங்கேற்க ஊக்குவிப்பதன் மூலம் அவர்களுடைய தன்னம்பிக்கையை மேம்படுத்தலாம், கற்றலின் ஆர்வத்தை ஏற்படுத்தலாம், தன்மதிப்பை உயர்த்தலாம், மனவெழுச்சியை கட்டுப்படுத்தலாம். ஆன்சர் ABC மட்டும் சரி. செயல்திட்ட முறையின் படிநிலைகளை சரியாக வரிசைப்படுத்தவும். சூழ்நிலை அளித்தல், செயல்திட்டத்தை திட்டமிடுதல், செயல்திட்டத்தை தேர்ந்தெடுத்ததற்கான காரணம், செயல்திட்டத்தை மதிப்பிடுதல், செயல்திட்டத்தை செயல்படுத்துதல், செயல்திட்டத்தை பதிவு செய்தல். ஆன்சர் A. ஆசிரியர் பலவித கருத்துக்களை கற்பிக்க பலவித கற்பித்தல் முறைகளை பயன்படுத்துவதை இப்பை வரைபடம் குறிக்கிறது. இதை உற்று நோக்கி பதிலளிக்க. மாணவர்கள் செயல்திட்டத்தை மேற்கொள்வதால் % கற்றலை அடைகின்றனர். 90% கற்றலை அடைகின்றனர். விரிவுரை வகுப்பில் மாணவர்கள் % கற்றல் அடைவை பெறுகின்றனர். 20% கற்றல் அடைவை பெறுகின்றனர். நெக்ஸ்ட் 17/10/2022 மார்னிங் பேட்ச்ல கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸோட டென்டேட்டிவ் ஆன்சர் கீயை பார்க்க போறோம். பொருள்கள் அல்லது நிகழ்வுகளின் பொதுவான பண்புகளை குறிப்பது புதுமை கருத்து என வரையறுத்தவர் மோர்கன்.
அறிவுசார் கட்டமைப்பு கோட்பாடுகளை வெளியிட்டவர்கள் பியாஜே, ப்ரோமர். உளவியலாளர் வாட்சன் கண்ணோட்டத்தில் நடந்ததை என்பது இயந்திரமானது, லோட்மேன் கண்ணோட்டத்தில் நடந்ததை என்பது உடல்கூறு இயல்பானது. பொருட்களை கண்டறிவதில் எத்தகைய கற்றல் இடம்பெறுகிறது? பொதுமை கற்றல். கலா ஒன்றுக்குள் ஒன்று இறுகிய அடுக்கு பாத்திரங்களை பிரித்தெடுக்கின்றால் எவ்வகையான கற்றல் நடைபெறுகிறது? பிரச்சனையை தீர்த்தல். நாம் குறிப்பிட்ட தொலைபேசி எண், தேதி மற்றும் பெயர்களை நினைவில் வைத்துக் கொள்வது எவ்வகை கற்றலுக்கு எடுத்துக்காட்டு? மனன கற்றல். ஒரு செய்தியை நீண்ட நாள் நினைவில் இருத்தி வைத்து தேவைப்படும் போது பயன்படுத்த முடியும். இத்தகைய கற்றல் வகை இணைத்து கற்றல். மகிழ்ச்சியான சூழலில் மாணவர்கள் கற்பது நினைவு பகுதிக்கு செல்கிறது. நெடுங்கால நினைவு. பெரிய அளவிலான இடங்களில் மனப்பிரதிநிதித்துவம் என அழைக்கப்படுவது அறிவாற்றல் வரைபடங்கள். பிறந்த குழந்தையின் உடலில் உள்ள கொழுப்பின் அளவு உச்சநிலையை எட்டும் காலம் 9 மாதங்கள். ஒரு ஆசிரியர் மாணவர்களிடம் 4 நீலம் மற்றும் 12 சிவப்பு வண்ண மலர்கள் என 16 மலர்களை காண்பித்து அவற்றில் அதிகம் உள்ளவை சிவப்பு மலர்களா அல்லது நீல மலர்களா என வினவுகிறார். சில குழந்தைகள் உடனே அவற்றில் அதிக சிவப்பு வண்ண மலர்கள் உள்ளது என கூறுகின்றனர். இது மன செயல்பாட்டுக்கு முந்தைய நிலை குழந்தைகளிடையே டேஷ் இன்மையை குறிக்கிறது. வரிசை கிரம வகைப்பாடு. பழக்க வழக்கம், ஆர்வம் மற்றும் மனப்பான்மை இவற்றில் ஒரு தெளிவான வேறுபாட்டினை கொண்ட குழு இவ்வாறு அழைக்கப்படுகிறது. ஒப்பார் குழு. கீழ்கண்டவற்றுள் எது நேர்மறையான மனவெழுச்சி அல்ல? பொறாமை. பின்வருவனவற்றுள் எது பிந்தைய குழந்தை பருவ குழந்தையின் மனவெழுச்சி நடத்தை வெளிப்படுத்துவதில் ஏற்படும் குறிப்பிடும்படியான மாற்றத்தை குறிப்பது அல்ல? கத்தி அழுதல் போன்ற உடல் சார்ந்த வெளிப்பாடுகள் மூலம் மனவெழுச்சியை வெளிப்படுத்துகிறார். ராமு 4ஆம் வகுப்பு மாணவன். தேர்வில் குறைவான தரம் பெறுகிறான். இதனால் கவன சிதைவு ஏற்படும் அல்லது தற்போதைய சூழலை ஏற்றுக்கொள்ளும் வகையினில் தனது சூழலை மறுவரை செய்கிறான். இவ்வெதிர்கொள்ளும் அணுகுமுறை டேஷ் எனலாம். மனவெழுச்சி மைய எதிர்கொள்ளல். பதற்றம் என்பது தீங்கு வரும் என்று அஞ்சி எழும் மனவெழுச்சி. பிறரால் எவ்வழிகளில் பதற்றம் ஏற்படுவது இல்லை. ஆலோசனை பகிரும் பொழுது. கீழ்கண்ட எந்த நிலையில் மொழி வளர்ச்சி அனைத்து வளர்ச்சியை விட விரைவாக உள்ளது? குழந்தை பருவம். பியாஜேவின் ஒழுக்க வளர்ச்சி படைநிலைகளில் கீழ்கண்ட கூற்றும் வரும் படைநிலைகளின் பெயர்களை கண்டறிக. கூற்று: 5 நட்சத்திரங்கள் கணித விடைத்தாளில் கொடுக்கப்பட்டு இருந்ததால் நந்து மகிழ்ச்சியாக இருந்தார். பிறர் சார்பு நிலை. புயல் மழையால் பாலம் உடைந்ததை கண்ட கணேஷ் உடனடியாக அவசர தொலைபேசி எண் 108க்கு தகவல் அளித்தார். இதிலிருந்து நீ அறிவது யாது? தன்மதிப்பு. பின்வருவனவற்றுள் எது சரியான கூற்று? பிறந்த குழந்தையின் நியூரான்கள் மைலின் ஷீத் படலம் சூழ்ந்திருப்பதில்லை. வாக்கியம் 1. நன்னெறி மதிப்பு என்பது எது சரி மற்றும் எது தவறு என்பதனை வரையறை செய்வதாகும். பொறுப்புணர்ச்சி என்பது நன்னெறி மதிப்பிற்கான உதாரணமாகும். வாக்கியம் 1 மற்றும் 2 சரி. கீழ்கண்ட வாக்கியங்களில் எது குழந்தைகளுக்கான வீரர்கள் என்ற நேர்மறையான செயல்பாட்டினை கண்டுபிடிக்கவும். ராஜா பெரிய விபத்தில் இருந்த புகை வண்டியினை தடுத்து நிறுத்தினார். சரியான விடையை கண்டுபிடிக்கவும். கூற்று 1. விளையாட்டு இணை, பள்ளி அல்லது கற்போர் இணை ஒரு குழந்தையின் சமூக வளர்ச்சிக்கு தூண்டுதலாக இருக்கிறது. கூற்று 1 சரி, 2 தவறு. எந்த வகையான திட்டமிட்ட கற்றல் 6ஆம் வகுப்பிற்கு மேல் உள்ள மாணவர்களுக்கு கடினமானது? கிளை பாதிரி.
ஆசிரியரின் பொருத்தப்பாடற்ற நடத்தைக்கு பொருந்தாத ஒன்று. வழிகாட்டல். ஐசிடி ஒருங்கிணைந்த உத்தியிலிருந்து மாறுபட்ட ஒன்று. ஆன்சர் இ. ஒப்பாறு குழு தனிப்பயிற்சி. ஆர்வமிக்க ஆசிரியரின் அறிகுறியாக கருதப்படுவது மாணவர்கள் கேள்வி கேட்டல். ஒரு மாணவரின் முன்னறிவை ஆசிரியர் எப்போது சோதிக்க வேண்டும்? பாடத்தை அறிமுகப்படுத்தும் போது. அதிகாரம் மிக்க ஆசிரியரின் பண்பை மாணாக்கர் வெறுப்பர். விமானப்படை வீரர்களுக்கு பயிற்சி அளிக்க பயன்படும் கற்றல் யுக்தி திட்டமிட்ட கற்றல் யுக்தி. நெக்ஸ்ட் 17/10/2022 ஆஃப்டர்நூன் பேட்ச்ல கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸோட டென்டேட்டிவ் ஆன்சர். புருனர் கருத்துப்படி மனித மூளை டேஸ் மாதிரிகளை கொண்டது என குறிப்பிடுகிறார். 3. வைகாட்ஸின் கருத்துக்கள் எவ்விதழில் வெளியிடப்பட்டுள்ளன? எண்ணமும் மொழியும். வலுவூட்டல் கோட்பாட்டினை ஹல் டேஸ் சூத்திரம் உதவியுடன் விளக்கினார். SPR F(h) மற்றும் D. அறிவு உருவாக்க வகுப்பறைக்கு பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். மாணவர்களுக்கு தண்டனை வழங்குதல். கணிதத்தில் வல்லுநராக உள்ள ஒருவர் இசை கற்றுக்கொள்ள கணிதத்தை பயன்படுத்துவது எதற்கு உதாரணம்? பூஜ்ஜிய மாற்றம். குழந்தைகள் வெயில் காலத்தில் சூரிய வெப்பத்தினை தவிர்க்கின்றனர், ஆனால் குளிர்காலத்தில் சூரிய வெப்பத்தில் இருக்க விரும்புகிறார்கள். இவை கீழ்கண்ட மாற்றத்துடன் தொடர்புடையது. இயற்பியல் மாற்றம். எந்த ஒன்று சிக்கலான பொதுமை கருத்தாகும்? குடியரசு நாடு. நுண்ணறிவு ஈவு நிலை 140 அல்லது அதற்கு மேல் இருப்பின் எவ்வகை நுண்ணறிவு நிலை சார்ந்தது? மிகவும் மேம்பட்ட. ஒரே வகைக்கு சொந்தமில்லாத 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தகவல்களுக்கு இடையே உள்ள உறவு அல்லது பகிரப்பட்ட அர்த்தத்தை உருவாக்குதல் என அழைப்பது விரிவாக்கம். உள்புறம் மற்றும் வெளிப்புறம் ஏற்படும் கவன சிதறல் தூண்டல்களாக கட்டுப்படுத்தும் திறன் டேஷ் தடுத்தல். இருகாரணி கோட்பாட்டின் தந்தை என அழைக்கப்படுபவர் ஸ்பியர்மன். குழந்தைகள் பிறருடன் இணைந்திருப்பதற்கான காரணம் பாதுகாப்பு. பெற்றோர் விருப்பம் மற்றும் கவனம் எப்போது குடும்பத்தின் இன்னொருவர் மீது செயல்படுத்துவதாக குழந்தைகள் நினைக்கிறார்களோ அப்போது அவர்கள் பொறாமைப்படுகிறார்கள். உச்ச முன்னேற்றத்தை அடைய வரம் பெற்ற பண்புகளை தனிநபர் பெற்றிருந்தாலும் மனம் எதிர்பார்ப்பது வரையறைகள் கொண்ட குழுவை கொண்டு தரமான சூழலை உருவாக்குதல். மீனா 18 மாத வயதுள்ள ஒரு குழந்தை. பெற்றோரின் அன்பு இல்லாமையால் மராஸ்மஸ் நோயின் அனைத்து அறிகுறிகளையும் வெளிப்படுத்துகிறது. கீழ்கண்டவற்றுள் எது காரணமாகாது? சமூக குலத்தன்மை, உடல் உறுப்பில்லாத வாழ்வில் தோல்வி, உடல் உறுப்பு சார்ந்த வாழ்வில் தோல்வி, உயிரியல் சார்ந்த வாழ்வில் தோல்வி. சி மற்றும் டி தான் ஆன்சர். ஆசிரியர் வகுப்பறையில் ராஜா என்ற மாணவரை அழைத்து வேறுபட்ட வடிவமுள்ள பாத்திரத்தில் சம அளவு நீரை ஊற்ற சொல்லி எந்த பாத்திரத்தில் அதிக நீரை அடைந்திருக்கிறது என்பதை கேட்கிறார். இதனுடன் தொடர்புடைய கருத்து எது? மையப்படுத்துதல். கீழ்கண்டவர்களுள் அறிதிறன் வளர்ச்சி சமூக இடைவினையாற்றலினால் ஏற்படுகிறது என்று கூறியவர் யார்? வைகாட்ஸ்கி. ஆசிரியர் மாணவர்களிடம் விடுமுறை நாட்களை நேரத்தில் எவ்வகை செலவிடுகின்றார் என கேட்டறிந்து அட்டவணையை படுத்துகிறார். இதில் எந்த செயல்பாடுகள் மூலம் ஒழுக்க வளர்ச்சியை வளர்க்க முடியும்? இதுதான் அதுல கொடுத்திருக்கிற அட்டவணை. ஆன்சர் பி.
கூற்று 4 மாத குழந்தையின் இடத்தில் ஒரு பந்தினை காட்டி பின்னர் அதனை தலையணையின் கீழ் மறைத்து விட்டால் குழந்தை அந்த பந்தினை தேட முயற்சிப்பதில்லை. பந்து தலையணையின் கீழ் உள்ளது என்பதை குழந்தையால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை. காரணம், பிறந்த 4 மாதங்கள் வரை குழந்தைகள் பொருளில் நிலைப்பு தன்மையை உணர்வதில்லை. கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரி. குழந்தையின் உடல் வளர்ச்சியை பாதிக்காத காரணி கற்றல். குழந்தைகளிடம் கற்பனை விளையாட்டுகள் முதன்மையாக இருக்கும் காலகட்டம் பள்ளி முன்பருவம். ஒரு குழந்தையின் குடும்பம் அடிக்கடி மகிழ்வான விடுமுறையை மற்றும் குடும்ப சுற்றுலாவை அனுபவித்து பெரும்பாலும் எதன் தாக்கத்தால் ஏற்படுகிறது? கலாச்சாரம். சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். கூற்று ஒப்பார் குழுக்களுக்குள் போட்டி, சண்டை, சச்சரவுகள் வருவது இயல்பானது மற்றும் முடிவில் நட்பு பாராட்டி ஒற்றுமையாகின்றனர். காரணம், குழு தலைவன் சொல்லுக்கு அனைவரும் கட்டுப்படுகின்றனர். கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. சூழ்சார் ஆக்கியவியலோடு தொடர்புடையது. சூழ்சார் கற்றலின் முக்கியத்துவம். கற்றலில் கலாச்சாரத்தின் தாக்கம். தொடக்கப்பள்ளி பாடங்களில் குறிப்பாக அறிவியல், சமூக அறிவியல் பாடங்களை ஒளிபரப்ப மத்திய கல்வியியல் தொழில்நுட்ப நிறுவனத்தில் ஏவப்பட்ட செயற்கைக்கோள் INSAT-IA. சரியானதை பொறுத்துக. பாடப்பொருள், கற்பித்தல் அணுகுமுறை, விதை முளைத்தல், செயல்திட்ட முறை, மாசுபடுதலின் விளைவுகள், கள ஆய்வு, மிதக்கும் அல்லது மூழ்கும் பொருட்களின் தன்மை, பரிசோதனை முறை, கோழி பண்ணை, களப்பயணம். கற்றலை மேம்படுத்த உதவுவது உண்மையான வாழ்வியல் சூழல்களை வகுப்பறைக்குள் கொணர்ந்து மாணவர் இடைவினை மற்றும் ஆசிரியர் வழிகாட்டுதலுடன் கற்றல் கற்பித்தல் நிகழ்வில் அதிகபட்ச புலனுறுப்புகளை பயன்படுத்துவது பின்வரும் எந்த காரணியுடன் தொடர்புடையது? செயல்முறை தொடர்புடைய காரணி. அறிதிறல் கற்றலை முன்மொழிந்தவர் ஜீன் பியாஜே. ஒரு கருத்தை அறிமுகப்படுத்துவதற்கு முன்பு மாணவர்களின் சிந்தனையை தூண்டி பல்வேறுபட்ட கருத்துக்களை வெளிக்கொண்டு வரும் முறை மூளைத்தாக்கு முறை. நெக்ஸ்ட் 18/10/2022 மார்னிங் பேட்ச்ல கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸோட டென்டேட்டிவ் ஆன்சர் கீ. கற்றல் என்பது திறன்மிகு சமூக செயல்பாடு என்று கூறியவர் ப்ரூனர். பாங்க்ஸ்டன் விளைவு விதி கற்றல் செயல்பாட்டில் இதன் பங்கை வலியுறுத்துகிறது. பரிசுகள் மற்றும் தண்டனை. கற்றல் என்பது ஒரு தனிநபர் செயல்பாடு. கூற்று 2 கற்றல் என்பது சமூகத்தோடு இணைந்த செயல்பாடாகும். கூற்று 1 மற்றும் கூற்று 2 சரி. கீழ்கண்டவற்றுள் எவ்வகை கற்றல் வலுவூட்டு கற்றல்? துலங்களை சார்ந்த ஆக்கநிலை இருத்தம். நடத்தை கொள்கையாளரின் வரிசையை தெரிவு செய்க. JP வாட்சன், ஸ்கின்னர், பாவ்லோவ். சரியானவற்றை தெரிவு செய்க. மொழித்திறன் வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிப்பது உடல் அளவிலான முதிர்ச்சி, சொந்த அனுபவ முதிர்ச்சி. 1 மட்டும் சரியானது. ஜான் டூயின் பிரச்சனை தீர்த்தல் முறையில் உள்ள படிநிலைகள் 4. எண்ணெய் அளக்க பயன்படும் கருவியின் பெயர் என்ன? எவ்வகை சோதனைக்கு எடுத்துக்காட்டு? புரிதல் வாய்மொழி சோதனை. பியாஜேவின் மும்மொழி சோதனை தொடர்புடையது தன்மய நிலை. பியாஜேவின் கூற்றுப்படி புலனியக்கத்தின் மற்றும் மொழித்திறன் மிகுந்து காணப்படும் வயது 3 முதல் 7 வருடங்கள். ஸ்பியர்மன் கருத்துப்படி S என்பது சிறப்பு காரணி. ஒப்பார் குழு உருவாவது ஒரு டேஷ் செயல்பாடு, இயல்பான செயல்பாடு. முறையான மனவெழுச்சி முன்னேற்றத்தை குழந்தை பெற ஆசிரியர் இவற்றை அளிக்க வேண்டும். முற்போக்கான கலைத்திட்டம் மற்றும் கற்றல் இணை செயல்பாடுகள். கூற்று வயது அதிகரிக்கும் போது கோபத்தின் வெளிப்பாடும் அதிகரிக்கும். காரணம், ஏனெனில் அறிதிறன் மற்றும் இயக்க வளர்ச்சி மிகவும் இணைந்து பங்கு கொள்கிறது. கூற்று மற்றும் காரணம் சரி.
எந்த மனவெழுச்சி வளர்ச்சி நிலையில் ஒரு குழந்தை மனவெழுச்சிக்கான காரணம் மற்றும் விளைவுகளை சிந்தித்து புரிந்து கொள்கிறது? 3 முதல் 6 வருடங்கள். ஒரு குழந்தை செயலை செய்யும் போது வயது முதிர்ந்தவர்கள் மற்றும் திறன் மிகுந்த ஒப்பார் குழுவினருடன் சேர்ந்து செயலை மேற்கொள்வது எதனுடன் தொடர்புடையது? அண்மை வளர்ச்சி மண்டலம். பின்வருவனவற்றுள் குழந்தைகள் எந்த பகுதியில் கற்றுக்கொண்ட விழுமமானது வாழ்க்கை முழுவதற்கும் பயன்படுத்த முடியும்? பின் குழந்தை பருவம். பலமே வாழ்க்கை, பலவீனமே மரணம் என கூறியவர் சுவாமி விவேகானந்தா. பின்வருவனவற்றுள் இது தவறான கூற்று. 2 நியூரான்கள் இணைந்து காணப்படுகின்றன. பியாஜேவின் அறிதல் திறன் வளர்ச்சி படிநிலைகளில் 3 படிநிலைகளை அவர் கூறுவது பருப்பொருள் செயல்பாட்டு நிலை. கீழ்காணும் பண்புகளில் எந்த கற்றல் வழியாக குழந்தைகள் ஒழுக்க வளர்ச்சியை தங்களின் பெற்றோர், ஆசிரியர்கள் மற்றும் சமூகத்திடம் கற்றுக்கொள்கிறார்கள்? பின்பற்றி கற்றல். 5ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன் ஒருவன் எப்பொழுதும் தீய இணைப்பில் இருக்கிறான். அவன் தீய இணைக்கான பழக்க வழக்கங்கள் மற்றும் சமூக தரங்களை பெறுகிறான். எதிர்காலத்தில் அவன் எவ்வாறாக ஆவான்? விரோதியா? சமூக விரோதி நபர். P.F. ஸ்கின்னர் குறிப்பிட்ட தொழில்நுட்பமும் கற்பித்தலும் என்பது நடத்தை தொழில்நுட்பம். கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் கற்பவர் மைய அணுகுமுறையில் மாணவர்கள் பின்பற்றும் முறை இணைந்து கற்றல். தவறான இணையை கண்டறிக. RCEM ரீஜனல் காலேஜ் ஆஃப் எஜுகேஷனல் மேனேஜ்மெண்ட். எப்படி மழை பொழிகிறது? எவ்வாறு சூரியனிடமிருந்து ஒளி வருகிறது? வானில் விமானம் எப்படி பறக்கிறது? என்று அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்கும் குழந்தைகளின் கற்றலுக்கு உதவும் காரணி உளம் சார்ந்த காரணி. பின்வருவனவற்றுள் கற்றலின் கூறு மனம் சார்ந்த. சைட் என்பது சேட்டலைட் இன்ஸ்ட்ரக்ஷனல் டெலிவிஷன் எக்ஸ்பிரிமெண்ட். மாணவர்கள் ஒரு பீக்கரில் உள்ள நீரின் வழியே லேசர் ஒளி கற்றலை பாய்ச்ச செய்து ஒளி எதிரொலித்தலின் பண்புகளை ஒரு ஆசிரியர் விளக்க முற்படுவது எவ்வகை கற்றலுக்கான உதாரணம்? இயக்கத்திறன் வழியே கற்றல். ஆசிரியர் மாணவர்களிடம் வீட்டிலிருந்து வெபினார் மூலம் பாடங்களை நேரில் வழங்குமாறு வலியுறுத்துவது டேஷ்க்கு எடுத்துக்காட்டாகும். இணையதள கற்றல். நெக்ஸ்ட் 18/10/2022 ஆஃப்டர்நூன் பேட்ச்ல கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸோட டென்டேட்டிவ் ஆன்சர் கீ. பொதுமை கருத்துருவாக்கில் பயன்படுத்தப்படும் முறை தொகுத்தறி முறை. சரியான வாக்கியம் அல்லது வாக்கியத்தை தெரிவு செய்க. பொதுமை கருத்து வரைபடம் மாணவர்களிடையே மொழித்திறனை மேம்படுத்துகிறது. பொதுமை கருத்து வரைபடம் குறிப்பிடுவதற்கு உதவாது. பொதுமை கருத்து வரைபடம் பாடத்தொகுப்பை வழங்க ஆசிரியருக்கு உதவுகிறது. பொதுமை கருத்து வரைபடம் கற்றவரின் கற்றல் செயல்பாட்டை அறிய உதவுகிறது. ஆன்சர் 1, 3 மற்றும் 4 மட்டுமே. உட்காட்சி வழி கற்றலில் முதன்மையாக கருதப்படுவது கண்ணோட்டம். குழந்தை தான் செய்யும் அனைத்து சிறந்த செயலாக்கத்திற்காக தனது பெற்றோர், உறவினர் மற்றும் ஆசிரியரிடமிருந்து எப்போதும் பாராட்டை எதிர்பார்க்கின்றது எனில் இது குழந்தையின் எந்த ஒழுக்க வளர்ச்சி நிலையாக காட்டுகிறது? நடைமுறை வழக்குக்கு பிந்திய நிலை. தான்ஸ்டன் தனது கொள்கையை முதலில் வெளியிட்ட புத்தகத்தின் பெயர் அனிமல் லேர்னிங். பொருள்களுக்கிடையே உள்ள பொதுவான குணங்களை ஆராய்க என்ற செயல் எதை குறிக்கும்? செயல்முறைக்கான ஆயத்த நிலை. ஒரு குழந்தை ஒரு ஆண்டிற்குள் பேசுகிறது என்றால் அதற்கு காரணமான காரணி முதிர்ச்சி. பலவிதமான சோதனை பொருட்களை பிரதிபலிக்கும் சுருக்க பகுத்தறிவை குறிப்பது பொது காரணி. குழந்தைகளின் மன பிரதிநிதித்துவங்களான அவர்களின் பள்ளி அல்லது சுற்றுப்புறம் போன்ற வழக்கமான பெரிய அளவிலான இடங்களை குறிப்பது அறிவாற்றல் வரைபடம். எவ்வகை நினைவில் மாணவன் பொருள் புரிந்து கொள்ளாமல் கற்கிறார்? மனனம். கீழ்கண்டவற்றுள் எவை வெக்ஸ்லரின் நுண்ணறிவு சோதனையில் அடங்கும்?
சொல் சார்ந்த மற்றும் செயற் சோதனை. ஒப்பாறு குழுவின் எதிர்மறை தாக்கமானது இதனை நோக்கி செல்லும் சமூகத்திற்கு எதிரான நடத்தை. இதன் மூலமாக குழந்தைகள் சமூக விழிப்புணர்வு பெறுகிறார்கள். தனி செயல்பாடு. குழந்தை பருவம் முன்னேறி செல்லும் போது பகல் கனவு காண்பது அதிக பிரபலமாகிறது. காரணம், பகல் கனவை கட்டமைப்பதற்கான நிறை தகவல்கள் பெறுகிறார்கள். கீழ்கண்டவற்றுள் இது தன்னாட்சி விசஸ் வெக்கம் மற்றும் சந்தேகம் நிலைக்கு எடுத்துக்காட்டு. ஒரு பள்ளி முன்பருவ குழந்தை துணிக்கடையில் தனக்கு பிடித்த ஆடையை தெரிவு செய்து. 6 முதல் 15 மாத குழந்தையின் பிரிவின் பதற்றம் அதிகரித்தாலும் கீழ்கண்டவற்றுள் ஒன்றை சார்ந்து வெளிப்படுவது இல்லை. உள்கட்டமைப்பு சிம்ஷே. குழந்தை விரலை சூப்புதல் பியாஜேவின் புலனியக்க நிலையில் எந்த உட்பிரிவோடு தொடர்புடையது? மறிவினைகள். கீழ்கண்டவற்றுள் ராஜா அரிச்சந்திரனிடம் காணப்பட்ட உறுதியான அறநெறி பிறவாத தன்மை எது? தனித்தன்மை நிலை. கோழி வளர்ப்பில் உள்ள நுணுக்கங்களை அறிந்து கொண்ட மணி அடுத்த 2 ஆண்டிலேயே புதிய கோழி பண்ணையை நிறுவுவதற்காக கடினமாக உழைத்தார். இது எவ்வகையான லட்சியம்? இடைக்கால லட்சியம். குழந்தையின் உடல் வளர்ச்சியில் தாக்கத்தை ஏற்படுத்துபவை சூழ்நிலை மற்றும் மரபு. சிறந்த ஆசிரியர் மாணவர்களின் அகத்தூண்டலாக செயல்படும் பொழுது அவ்வாசிரியரை தங்களின் முன் இணக்கமாதல். பொறுத்துக. போட்டி விளையாட்டுகள் 6 to 12 ஆண்டுகள், கற்பனை விளையாட்டுகள் 3 to 6 ஆண்டுகள், தனித்த விளையாட்டுகள் 3 வயது வரையில், கூட்டு விளையாட்டுகள் 12 ஆண்டுகளுக்கு மேல். பள்ளியும் சமூகமும் இணைந்து ஒரு குழந்தையின் அடையாள வளர்ச்சியை ஊட்டி வளர்க்கிறது. வகுப்பறை உள்ளடக்கிய ஆதரவான அனுபவங்கள் வளர்க்காதது. தொடர் மற்றும் முழுமையான மதிப்பீடு. ஊக்கப்படுத்துவதில் ஆசிரியரின் பணிகளில் அடங்கியுள்ளவை உற்சாகப்படுத்துதல், விழிப்புணர்வு, தண்டனை, போட்டி. ஆன்சர் 1, 2, 4. செயலை விட சிந்தனையில் அதிக கவனம் செலுத்துபவர் விஞ்ஞானிகள். கற்றல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்த இயலாத மின்சாதனம் தொலைக்காட்சி. குழந்தைகள் பெரியோர்களை தொடர்ந்து பல கேள்விகள் கேட்டு நச்சரிப்பது ஆர்வ மிகுதி. கலா தன்னுடைய தந்தையின் இருசக்கர வாகனத்தை சத்தத்தை வைத்து எளிமையாக அடையாளம் காணுகிறார். இந்த திறன் கீழ்காண்டவற்றுள் எத்தகைய கற்றலில் அடங்கும்? வேறுபடுத்தி கற்றல். ஒளிபுகும் தாள்களை கொண்டு செல் அமைப்பு எனும் பாடப்பகுதியை கற்பிப்பதற்கு ஏற்ற முறையை கண்டறிக. மேற்பொருத்து முறை. ஒரு ஆசிரியர் மாணவனை பியானோ வாசித்தலில் திறம்பெற பல யுக்திகளையும் நுட்பமான விஷயங்களையும் சுட்டி காட்டுவதோடு மட்டுமல்லாமல் அவனை தொடர்ந்து கண்காணித்து ஊக்கப்படுத்தி டேஸ் திறனை பெற செய்வதன் மூலம் அடைவிற்கு வழிவகுக்கிறார். அறிவார்ந்த சுய கட்டுப்பாடு. நெக்ஸ்ட் 19/10/2022 ஆஃப்டர்நூன் பேட்ச்ல கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸோட டென்டேட்டிவ் ஆன்சருக்கு. மார்னிங் பேட்ச்ல கேட்கப்பட்ட டென்டேட்டிவ் ஆன்சர்ஸ்க்கு கருத்துருவாக்க கொள்கையை விவரித்து கூறியவர் புருனர். பியாஜே கூற்றுப்படி எந்த நிலையில் ஒரு குழந்தை உடல் உறுப்புகளின் செயல்பாடுகளின் ஒத்துழைப்பை பெறுகிறது? புலனியக்க நிலை. கற்போரின் 4 அறிதிறன் வழிகள் என்பது மீட்டு கொணர்தல், கொள்கை, வினா கேட்டல், பயன்பாடு. எந்த வயதில் குழந்தைகள் கண் அசைவு மற்றும் ஒலி மூலம் தகவலை பரிமாறும்? 0 to 3 மாதங்கள். குஞ்சுகள் பொரித்த உடனே வாத்தை பின்தொடரும் குஞ்சுகள் தன் தாயின் அசைவுகளையும் அது எழுப்பும் ஒலிகளையும் பின்பற்றுவது அடியொற்றி கற்றல். மாணவர்களின் உள்ளார்ந்த திறனை வளர்க்கும் காரணி சூழ்நிலை சார்ந்த காரணி. ஸ்கீமா என்னும் மன அமைப்பு டேஷ் பெற்றிருக்கும் அனுபவம், பயிற்சி, அறிவு, திறமை.
எந்த வடிவத்தை வெற்றிடத்தை நிரப்பும்? எந்த வடிவமுறை வெற்றிடத்தை நிரப்பும்? ஒரு வாய்மொழி சோதனை எடுத்துக்காட்டு. பட அணி. பியாஜே கூற்றுப்படி எந்த செயல்பாட்டு நிலை 7 முதல் 11 ஆண்டுகள் வரை அறிவாற்றல் வளர்ச்சியில் ஒரு திருப்புமுனையாகும்? பருப்பொருள் செயல்பாட்டு நிலை. நினைவினை மேம்படுத்த உதவாத காரணி குருட்டு மனப்பாடம். பின்வருவனவற்றுள் எது குழந்தைகளின் மனவளர்ச்சி வளர்ச்சிக்கு மிகவும் பொருத்தமானது? ஜனநாயக வகுப்பு முறை சூழல். சமூக வளர்ச்சி என்பது சமூக உறவுகளில் முதிர்ச்சியை அடைவது என கூறியவர் ஃப்ரீமேன் அண்ட் ஷோவல். பிந்தைய குழந்தை பருவத்தில் மனவெழுச்சி வெளிப்பாடு இதமான ஒன்று. கீழ்காணும் வாக்கியங்களில் தொடர்பில்லாதது எது? மனவெழுச்சி வெளிப்பாடு மிகவும் முதிர்ச்சியுடன் இருக்கும். பள்ளி குழந்தைகளின் விருப்பம் சார்ந்த கருத்தில் எது சரியானது அல்ல? எதிர்கால தொழிலை தேர்ந்தெடுக்கக்கூடிய தகுதி தங்களிடம் இருக்கிறதா என அதிகம் எண்ணி பார்ப்பர். எரிக்சன் 8 நிலைகளை வெற்றிகரமான முடிக்க பெற்ற மக்கள் டேஷ் நன்னறி அடைவர். நல்லிணக்கம் சார். கீழ்கண்ட எந்த அறிதிறன் வளர்ச்சி நிலையில் விருப்பமில்லா மறிவினைகளான உறிஞ்சுதல், பற்றுதல் மற்றும் பார்த்தல் போன்ற செயல்கள் உள்ளடங்கியது? புலனியக்க நிலை. ஒரு செயலை உடல் ரீதியாகவோ அல்லது மன ரீதியாகவோ மேற்கொள்ள வேண்டி அமைப்பு செயல்முறை டேஷ் ஸ்கீமா. சோமு எப்பொழுதும் தன்னால் முயன்ற உதவிகளை பிறருக்கு செய்வான். இதிலிருந்து சோமுவிடம் காணப்பட்ட குணநலம் இரக்கம். கீழே கொடுக்கப்பட்ட கூற்றுகளிலிருந்து எந்தெந்த கூற்றுகள் ஊடகங்களின் தாக்கத்தினால் மாணவர்களிடையே தீய பழக்கங்களை ஏற்படுத்தியது என்பதை கண்டறிக. பிற உயிரினங்களை நேசித்தல், ஒரே நேரத்தில் ஒரு மாணவன் 10 மாணவர்களுடன் சண்டையிடுதல், அவசர காலங்களில் சமோசிதமாக செயல்படுதல், கைகளால் சுவரை குத்தி உடைக்க முயற்சித்தல். பி மற்றும் சி ஆன்சர். குழந்தைகளிடத்தில் தைராக்சின் குறைவாக சுரக்குமானால் ஏற்படுவது கிரிட்டினிசம். எதிர்மறை தன்னடையாளம் கொண்ட குழந்தை பள்ளிக்கு வரும் பொழுது அவர்களை உடன்பாட்டு தன்னடையாளம் கொண்டவராக மாற்ற ஆசிரியர் செய்யக்கூடாதது எது? மற்றவரிடமிருந்து தனிமைப்படுத்துவது. குழந்தைகளின் வாழ்க்கையில் மனதளவில் மீளாத்தன்மை என்ற பண்பு காணப்படும் நிலை மன செயல்பாட்டிற்கு முந்தைய பருவம். கீழ்கண்டவற்றுள் எது குழு விளையாட்டின் பண்புநலன் சாராது? குழுவில் உள்ள பிறரை குறை கூறுதல். பின்வருவனவற்றுள் இடைவெளி புரியும் காணொளி அமைப்பில் இடம்பெறாத ஒன்று தலைக்கு மேல் பிம்பம் வீழ்த்தி. புலனுறுப்புகள் என்ற பொதுவான கருத்தில் இருந்து நாக்கின் சுவையறிதல் பண்பை விளக்க ஆசிரியர் பயன்படுத்தப்படும் கற்பித்தல் அணுகுமுறை தொகுத்தறிமுறை. இந்திய அரசியலமைப்பில் இலவச கட்டாய கல்வி உரிமையை குறிப்பிடும் சரத்து 21A. கீழ்நிலை வகுப்புகளில் பயன்படுத்தப்படும் விளையாட்டு முறை கற்பித்தலுக்கு அடிப்படை டேஸ் மனவளர்ச்சிக்கான உளவியல் கோட்பாடு மற்றும் வளர்ச்சி. கூற்று ஏ. மீள்பார்வை கொள்கையானது கற்பித்தல் பொறிகளின் வளர்ச்சிகளில் பயன்படுத்தப்படுகிறது. காரணம், கற்பித்தல் பொறியினை இயக்கும் போது மாணவரின் விடை சரியாக அல்லது தவறா என்பதை கூறுகிறது. கூற்று ஏ மற்றும் காரணம் ஆர் இரண்டும் சரி. காரணம் ஆர் சரியான விளக்கமாகும். செயலுறு கற்றலில் இடம்பெறாத நுட்பத்தினை கண்டறிக. ஒப்படைவு. கற்றலுக்கும் வளர்ச்சிக்கும் உள்ள தொடர்பினை பகுத்தாய்வின் அடிப்படையாக வைகாட்ஸ்கி குறிப்பிடுவது புதிய அறிவை உருவாக்குவதற்கான இடம். நெக்ஸ்ட் 19/10/2022 ஆஃப்டர்நூன் பேட்ச் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸோட டென்டேட்டிவ் ஆன்சர் கீ. தெரிதல் என்பது தொடர்ச்சியான செயல், இறுதியான முடிவல்ல என கூறியவர் ப்ரூனர். ஆசிரியர் தனது வகுப்பறையில் உள்ள மெல்ல மலரும் மாணவர்களுக்கு
ஒவ்வொரு துலங்களுக்கும் பரிசளிக்கிறார். எந்த வகை பயிற்சியை ஆசிரியர் பயன்படுத்துகிறார்? பரிசு வழங்கும் பயிற்சி. கீழ்கண்டவற்றுள் எது கெஸ்டால்ட் கொள்கை அல்ல? இணக்க விதி. உளவியலாளர் பாவ்லோ எந்த நாட்டை சார்ந்தவர்? இத்தாலிங்கிறது டென்டேட்டிவ் ஆன்சர் கீழே உள்ளது. ரஷ்யாங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். கற்பவருக்கு ஒரு சூழ்நிலையில் கற்றலானது மற்றொரு சூழ்நிலையில் கற்றலை தடுக்கிறது, குறுக்கிடுகிறது அல்லது பலவீனப்படுத்துகிறது என்பது எவ்வகை மாற்றம்? எதிர்மாற்றம். ஒரு மாணவன் மொழியை கற்பது என்பது ஒளி வடிவம், வரி வடிவம். வருடாந்திர உடல் வளர்ச்சி முதிர்ச்சியை காட்டும் வளைவரை, தூரம் வளைவரை. குழந்தையின் தற்போதைய செயல்திறனை பெறுவதற்கான முக்கிய அம்சமாகும். படிப்படியாக அதிகரித்தல். வெக்ஸ்லர் சோதனையின் எந்த வயது மாணவர்களுக்கு பயன்படுத்தி நுண்ணறிவை அளவிட முடியும்? 7 to 16. கவனம் என்பது ஒரு பொருளின் மீது கவனம் செலுத்துவதை விட மற்றொரு பொருளின் மீது கவனம் செலுத்துவதாகும் என குறிப்பிட்டவர் டம்வில்லி. மும்மலை சோதனையில் குழந்தைகள் வெற்றி பெற முடியாத வயதாக பியாஜே கூறுவது 2 to 7 வருடம். நட்பு இதன் அடிப்படையில் உருவாகிறது விளையாட்டு. ஒருவரிடம் முதிர்ச்சி என்பது ஒரு முன்னேற்ற நிகழ்வு. அது உடல், மன மற்றும் நடத்தை மாற்றங்களுடன் ஏற்படும். தனிப்பட்ட உணர்வு ஊந்தலுக்கும் மேம்பட்ட நான் எனும் முனைப்புக்கும் இடையே நான் எனும் முனைப்பு சமநிலை பங்காற்றி ஒரு நபரின் மனப்பான்மை மற்றும் திறமைகளை மறுவடிவமைத்து சமூகத்திற்கு ஆக்கமுள்ளவனாக மாற்றுகிறது. இதை வலியுறுத்தும் கொள்கை யாது? உள சமூக கொள்கை. எப்போது புன்னகை ஆழ்ந்த சமூக அடையாளமாக மாறுகிறது? முதல் வருட இறுதியில். கீழ்கண்ட எந்த அறிவுசார் திறன் படிக்க கற்றுக் கொள்வதுடன் தொடர்புடையது? மொழியை பேசுதல். கீழ்கண்ட பியாஜே அறிதிறன் வளர்ச்சி நிலைகளில் எந்த நிலை குமரப்பருவத்தினர் அறிவியல் விஞ்ஞானிகள் ஆய்வகத்தில் தீர்வு காண்பதைப் போல சிந்திக்கிறார்கள் என்பதுடன் தொடர்புடையது? கருத்தியல் நிலை. கண்ணன் தினந்தோறும் மாலை நேர வேளையில் அருகாமையில் உள்ள தெருவோர குழந்தைகளுக்கு பாடம் எடுத்து மகிழ்ந்தான். இதில் கண்ணனிடம் காணப்பட்ட நடத்தை யாது? சமூக சேவை. இதயத்தின் செயல்பாட்டையும் இரத்த அழுத்தத்தையும் கட்டுப்படுத்தும் ஹார்மோன் அட்ரலின் ஹார்மோன். பியாஜேவின் கூற்றுப்படி குழந்தையின் மன செயல்பாட்டிற்கும் முந்தைய பருவம் எது? 2 to 7 ஆண்டுகள். சைபர் கிரைமில் ஈடுபடக்கூடிய குற்றவாளிகள் நல்ல குடிமகனாக திகழ்ந்திருக்க டேஸ் கல்வி வழங்கப்பட்டிருக்க வேண்டும்? ஒழுக்க கல்வி. பாபுவிடம் தான் யாரென்று நம்புவதற்கும் விளக்குவதற்கும் இயற்பண்புகள், திறமைகள், மனப்பான்மைகள் மற்றும் மதிப்புகளுக்கான தொகுப்பு உள்ளது. இது என்னவென்று அழைக்கப்படுகிறது? தற்சார்பு. கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் குழந்தையின் தனிநபர் காரணி பாதிக்காதது சமூக மற்றும் அண்டை வீட்டார். கல்வி ஆக்கவியலை டேஷ் ஆக்கவியல் எனவும் கூறலாம். உளவியல். சரியாக பொருந்தியுள்ளதை தேர்வு செய்க. இயந்திர நுட்பவியல் சாதனங்கள், வானொலி, தொலைக்காட்சி, நாடா பதிவு கருவி. செய்து பார்த்து அனுபவ ரீதியாக கற்றுக்கொள்ளும் வகுப்பறையில் கற்றுக்கொள்வதை சக மாணவர்களுடன் பகிர்ந்து மீண்டும் மீண்டும் செயல்பாடுகளை செய்து கற்றுக்கொண்ட திறனை வலுவூட்ட செய்வதும் செயல் வழி கற்றல் ஆகும் என்பவர் பானல் மற்றும் ஜான். பின்வருவனவற்றுள் கற்றல் குறித்து சரியான கூற்று. கற்றல் சமூக நிகழ்வுகளால் வழிநடத்தப்படும். குடும்ப பிரச்சனை, அண்டை அயலாருடன் சண்டை சச்சரவு போன்றவற்றால் ஒரு குழந்தையின் கற்றல் பாதிப்படைகிறது. பின்வரும் எத்தகைய காரணியை அடிப்படையாக கொண்டது? சமூக காரணி.
கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் முப்பரிமாண பொருள் அல்லாதது ஃப்ளானல் பலகை. உயர்சிந்தனை திறன்களை மேம்படுத்த ஆசிரியர் வகுப்பறையில் மாணவர்களுக்கு சவாலான செயலாக புவி வெப்பமயமாதலால் ஏற்படும் விளைவுகளை விவாதிக்கச் சொல்வது கற்போர் மைய கற்பித்தல். நன்றி. லைக், ஷேர்.